நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி அவளோடு காத்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னா, சிலுவையை சகித்துக்கொள். சிலுவையை சகித்துக்கொள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். சிலுவை என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த நாட்களில் ஒரு சாபமாக எண்ணப்பட்ட ஒரு பொருள், சாபமாக எண்ணப்படுற ஒரு இடம். இன்னும் சொல்லப்போனால் அது வேதனை நிறைந்த ஒன்று, கொடுமை நிறைந்த ஒன்று, மனிதருடைய பார்வையில் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உபத்திரம் நிறைந்த ஒன்று, இன்னும் சொல்லப்போனால் அவமானம் நிறைந்த ஒன்று, அவமான சின்னமாக்கப்பட்ட ஒன்று. இப்படி நம்ம அநேக காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே போகலாம். நான் வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இந்த வசனத்தை நம்ம சற்று கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். சிலுவையை சகித்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல நிலைகளில் பல காரியங்களில் இந்த சிலுவையை போன்ற காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. காரணம் ஏன்? உங்களை என்னையும் ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். உங்களை என்னை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். சிலுவை என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? உருவாக்கும்படி அனுமதிக்கப்படுகிறது. சிலுவை இல்லாமல் ஜெயம் இல்லை. சிலுவை இல்லாமல் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் இல்லை. சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தின் உறுதி இல்லை. சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியராய் இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்னைக்கு நாம் கேட்க போகிற அந்த வார்த்தை எதை முக்கியத்துவப்படுத்த தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார்னா, சிலுவையை சகித்துக்கொள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான சிலுவை. இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிறது போல ஒரு சிலுவை எனக்கு இருக்காது. எனக்கு வேற விதமா இருக்கும். அதை சகித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அதை என்னுடைய வாழ்க்கையிலே சகித்து வாழும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில சிலுவையை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ஆகவே அதை சகித்துக் கொள்ள பழக வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எவ்வளவு நாளைக்கு? அது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவர் சில நாட்கள் அதை சகித்து கொள்ள நாம் பழகும் போது, அதை சகித்து வாழக்கூடிய ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய், ஒரு தேவ பிள்ளையாய் நாம பழகும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதற்குரிய மேன்மையை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. உலக பிரகாரமா சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை சிலர் சகித்து வாழ பழகும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சகித்தார்களோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய வித்தியாசத்தை, வளர்ச்சியை அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். சிலவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ சகித்திருக்கோம் தெரியுமா,
எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சகித்திருக்கோம் தெரியுமா? 100 ரூபாய்க்கு கூட வருமானம் இல்லாத நாட்கள்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் நாங்கள் அதை சகித்தோம். அதை சகித்து தொடர்ந்து இந்த தொழிலை செஞ்சோம். எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும்போது கூட எங்களை எவ்வளவு ஏளனமாக பேசியிருக்காங்க தெரியுமா? எங்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க தெரியுமா? நாங்கள் அந்த நாட்களில் அவசரப்பட்டு நாங்கள் வேற முடிவு எடுக்கலை, சகித்தோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எத்தனையோ காரியத்தை சகித்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் சகிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையை சகித்து கொள்ள பழகுங்க. உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை என்பது அது தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் சகித்து கொள்ளும் போது, இப்போ இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ பிரியமுள்ளவராக இருந்தார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஒரு பொண்ணை எடுத்துக்கோங்க, அது தன்னுடைய சோதனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கு. அது ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா அது மின்ன முடியாது, அது பிரகாசிக்க முடியாது, அதை அநேகருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் அது மாற முடியாது. ஆகவே அது சகிக்கிறது. உலக்கலைகளை கொண்டு போய், நெருப்புகளை கொண்டு போய் அதை சுட்டு, அதை அப்படியே உருக்கி, அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அதை அடித்து ஒரு ஷேப் கொடுத்து அதை வெளியே கொண்டு வரும்போது தான் அதற்கு ஒரு வடிவமும் கிடைக்கிறது, அதுக்கு ஒரு அழகும் கிடைக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை சுத்த பொன்னாக வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில், உங்க உறவினர்கள் மத்தியில், நீங்க இருக்கிற சபையில அல்லது உங்களுடைய ஊழியத்தில் உங்களை ஆண்டவர் ஆமென் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆமென் சில சிலுவைகளை கர்த்தர் அனுமதித்து உங்க வாழ்க்கையில சகித்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் சகித்து கொள்ள பழகும் போது, உங்களை ஆண்டவர் உருவாக்கக்கூடிய காரியத்துக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து சகித்து கொள்ள பழகும் போது, நிச்சயமாய் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு நாள் நீங்கள் அநேகருக்கு முன்பதாக மின்னுவீர்கள். ஒரு நாள் உங்களை ஆண்டவர் அநேகருக்கு முன்பதாக பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவா. யாரெல்லாம் உங்களை ரொம்ப அற்பமா நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப ஏளன நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப தரக்குறைவா நினைத்தார்களோ, அவர்களுக்கு மத்தியில நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சிலுவையை சகித்துக் கொள்ள பழகுங்க. ஆகவே கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் சிலுவையை சகித்துக் கொள்ள பழகும் போது உங்களுக்கான மேன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நாம் வாசித்த அருமையான அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவமானத்தை எண்ணாமல். சிலுவையை சகிக்கிற ஒரு தேவ பிள்ளை முதலாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? அவமானத்தை எண்ணாமல் இருப்பார்கள். அவமானம் வரும். இன்னைக்கு சிலுவையை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு சரியான ஒரு தெளிவு இருக்கு அப்படிங்கிறது நீங்க உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து பாருங்க. சிலுவை என்ற ஒன்று தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற மாதிரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், ஆமென் ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய காரியங்களில் வளருவதற்கு நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பலவிதமான சோதனைகள், பலவிதமான சிலுவையின் உபத்திரவங்கள் வரலாம். சொந்தக்காரங்க ஏளனமா பேசுவாங்க, உடன் பிறந்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, ஏன் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. இவனுக்கு வேற வழியே இல்லை, எதுக்கு இவன் கிறிஸ்தவத்துக்கு போயிருக்கான்னா ஏதாவது பிழப்பு நடக்கும், இங்க ஒன்றும் நடக்கலை, அதான் கிறிஸ்தவத்துக்கு எப்படி ஒரு அவச்சொற்களை இன்னைக்கு பேசக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதை குறிச்செல்லாம் நீங்க அவமானமா நினைக்காதீங்க, அவமானமா எண்ணாதீங்க. அப்படி நீங்க அவமானமா நினைச்சு நீங்க அந்த அனுபவத்தை விட்டுட்டீங்கன்னா அதுதான் தேவனை அவமானப்படுத்துவதற்கு சமம். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், திருப்பிக்கோங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் 40-41 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:40-41. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு, அவர்களுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தங்கள் அவமானம் அடைவது
அவமானம் அடைவதற்கு அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். நல்லா கவனிங்க, நம்மளை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க இயேசுவை பத்தி பேசக்கூடாது, இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது. இப்படிலாம் ஏன் சொல்றாங்கன்னா, நம்முடைய தேவன் எவ்வளவு விலையேற பெற்றவர் என்பதை இந்த உலகம் அங்கீகரிக்கல. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரை அடித்து அவரை என்னெல்லாமோ சித்திரவதை பண்ணி இனி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு விடுதலை ஆக்குறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு போகும்போதே என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னா, என்ன சொன்னாலும் சரி நாங்கள் சொல்ல தான் செய்வோம், எங்களை என்ன கீழ்த்தரமாக பேசினாலும் சரி இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தருவார்னு சொல்ல தான் செய்வோம். அடுத்த வசனம் சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கிறிஸ்து இயேசுவே கிறிஸ்து என்று என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள். அப்போ முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவமானமாக நினைக்கவே கூடாது. தேவனை பின்பற்ற நீங்கள் ஒரு ஜப கூட்டத்துக்கு போகிறது, சபை ஆராதனைக்கு போகிறது, இந்த வேத புஸ்தகத்தை கையில் தூக்கி வைக்கிறது, இப்படி தூக்கி வச்சு கொண்டு போகிறது, இதெல்லாம் அவமானமாக சிலவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் அதை அவமானமாக நினைக்கக்கூடாது. அது அவமானமாக நீங்கள் நினச்சி அந்த அனுபவத்தை விட்டுட்டீங்கன்னா, ஏன்னா வேதம் சொல்லுது மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. மறுதலித்து போனவர்கள், ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அவமானப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களை திரும்பவும் புதுப்பிக்கக்கூடியது கூடாத காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவமானமா உலகத்தில் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு போனோம்னா நாம தான் அவரை அவமானப்படுத்துகிறோம். அப்படி நாமத்துக்கு நம்ம அவமானமாக வாழக்கூடிய காரியத்தை செய்கிறோம். உலகம் நம்மளை அவமானமாக பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவருடைய நாமத்தை மறுதளிச்சோம்னா, நாம் அவருடைய நாமத்தை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனோம்னா அதுதான் அவரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சகிக்கணும். என்ன பேசினாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த வார்த்தை யாருக்குன்னு சொல்லி என்னால் புரிந்துகொள்ள முடியல. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக என்ன பேசினாலும் பரவாயில்ல, சகிங்க சகிங்க. சிலுவையை குறித்து நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம், மேன்மையாத்தான் நினைப்பேனே தவிர ஐயோ எனக்கு ஏன் இப்படி வந்திருக்கு, எனக்கு ஏன் இப்படி ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, மற்றவங்களுக்குலாம் நல்லா இருக்க அப்படி சொல்லாதீங்க. சகித்து கொள்ளுங்க, சகிக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் சகித்து கொள்ள பழகுங்க. கஷ்டம்தான். ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டீங்க பாஸ்டர், வாழ்க்கையில் நடைமுறைக்கு வந்தால் தான் தெரியும் பாஸ்டர், அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. நிறையா நடைமுறையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களோடு பேசுகிற நாங்களும் பல நடைமுறைகளின் ஊடாக கர்த்தர்களை கொண்டு போக தான் செய்கிறாரு. சகிக்க முடியாத காரியத்தை சகிப்பதற்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். அதனால தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை சகிக்க ஆண்டவர் உதவி செய்வார். சகித்து கொள்ள பழகுங்க. சிலுவையை குறித்து சகித்து கொள்ள பழகுங்க. இந்த பாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா நாம் கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிறோங்கிறத மறந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் சகித்தார். உத்தரவுகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார், நிந்தையை சகித்தார், அபச்சொற்களை சகித்தார், எல்லாத்தையும் சகித்தார். பிதாவுடைய சித்தத்தை அழகா நிறைவேற்றினார். அதே போல ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். நீங்க நினைங்களேன், எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. சிலவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க காரணம் காட்டி நீங்க ஆண்டுகிட்ட சொல்லாதீங்க, மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு? நான் கிறிஸ்துவ போல சிலுவையை சகிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், எனக்கு ஒரு பாக்கியம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தினார், இந்த உலகத்தில் அவர் சகித்தபடினால அவரை மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்வு உண்டு, நிச்சயமாக உண்டு. கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் உங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தந்து தான் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கிடுவார். கர்த்தர் நல்லவர். அப்போ அவமானத்தை என்ன செய்யக்கூடாது? எண்ணவே கூடாது. சகிக்கிற தேவ பிள்ளை அவமானத்தை எண்ணவே கூடாது. என்னவும் பேசிட்டு போட்டு, தரக்குறைவாக பேசுகிறாங்களா, காரி துப்புறாங்களா, துப்பிட்டு போங்கப்பா. ஆமாம், என்னமா நன்மையை வாங்கிட்டு நன்மையை நம்மிடத்துல இருந்து பெற்றுட்டு நம்மளை ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்களா? இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா அப்படி நம்மளை பார்த்து நினைக்கிறாங்களா? மனசாட்சியின்படி அப்படி அவங்க சொல்லுவதற்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை குறித்து வேதனைப்படாதீங்க. சகிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்கு வரட்டும். சிலுவையை குறித்த ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் அதை தருவாராக.
உங்களுக்கு தருவாராக. சில காரியங்கள் உங்களால் சகிக்க முடியல, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, ஆமாம், கணவன் மனைவியினால் வருகிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற சில நபரால் வருகிற பிரச்சனை, சில என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரத்தினால் வருகிற பிரச்சனை, பல காரியங்களை நீங்கள் சகித்து கொள்ள முடியாமல் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சிலுவையை குறித்து பாருங்கள். சிலுவையில் இயேசு சகித்த அந்த காரியங்களை, பாடுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அப்படிப்பட்ட ஒரு பாடை நான் அனுபவிக்கலை, நான் சகித்து கொள்வேன். இன்றைக்கி நீங்கள் சகித்து கொள்ள பழகுனீங்கன்னா நிச்சயமாக உங்களை ஆண்டவர் அநேகருக்கு சாட்சியை வைப்பார். உங்கள் சாட்சி அநேகரை உருவாக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை சகித்துக்கொள்ள உங்களை ஆண்டவர் அந்த ஊடா நடத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற தமக்கு ஸ்தோத்திரம். அதில் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:3 அங்கே நம்ம வாசிக்கும்போது, எபிரேயர் 12:3ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்யுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சகித்திருக்கிறார் பாருங்க. அதாவது தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை சாதாரணமாக சொல்லாமல் இவ்விதமான விபரீதங்களை சகித்த. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கா? யோசிங்களேன். விபரீதங்களை நம்ம சந்திக்கிறோமா? ஏதோ சாதாரணமாக சொல்லப்படுற சில காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை அவர் சகித்த அவரையே நம்ம நினைத்துக்கிடணும். நம்ம சகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு உபத்திரம், ஒரு கஷ்டம், ஒரு அவமானம், ஒரு பேச்சு, ஒரு டாக்கிங் போயிட்டு இருக்கா, நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் வருதா, உடனே நம்ம யாரை நினைக்கிறோம்னா விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைக்கணும். ஆண்டவர் எப்படி அதை மேற்கொண்டிருப்பார், ஆண்டவர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பார், ஆண்டவர் எப்படி அதை சாதாரணமாக நினச்சிருப்பார். இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி நினச்சிருந்தா அவருடைய வாழ்க்கையில் பிதாவுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கணும். பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்யணும்? நினைத்து கொள்ளணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சிலுவையை சகிக்கணும்னா ரெண்டாவது அவரை நம்ம நினைக்கணும். முதலாவது அவமானத்தை எண்ணக்கூடாது. இரண்டாவது கிறிஸ்து இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட விபரீதங்களை எப்படி சந்திச்சிருப்பார், எப்படி அவர் மேற்கொண்டிருப்பார். இன்னைக்கு உலகத்தில் மற்றவங்களை நம்ம நினைக்கிறோம். யாரை நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு வருகிற பிரச்சனையை பார்க்குற நாம் இதை மாதிரி மற்றவங்க செஞ்சு அதில் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, அதை எப்படி வாதாடி இருப்பாங்க, அதை எப்படி அவங்க தன்வசப்படுத்தி இருப்பாங்க, இப்படி நினைக்கிறோம். அப்படி நினைக்க வேண்டாம், இயேசுவை நினைக்கணும். பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை அவர் எப்படி சகித்தார், அவர் எப்படி சகித்திருக்க முடியும், அதை நம்ம சிந்திக்க பழகணும்னா பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்த தெளிவு உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்த உள் உணர்வை கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த தன்மையை உங்களுக்குள்ள எனக்குள்ள தந்து சிலுவையை சகித்துக் கொள்வதற்கு, உபத்திரவங்களை சகித்துக் கொள்வதற்கு, பிரச்சனைகளை சகித்துக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உடைக்கக்கூடிய காரியங்களை சகித்துக் கொள்வதற்கு, உருகுலைந்து போகாதபடிக்கு அதை சகித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நினைங்க, இயேசு கிறிஸ்து அனுபவித்த எல்லா காரியங்களை நினைங்க. விபரீதங்கள் எவ்வளவு பெருசா வந்திருக்கும், அது எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார்? சகித்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா பொய்யை சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டுவதற்கு ஆட்களை செலக்ட் பண்றாங்க. நீ சொல்லுவியா, நீ சொல்லுவியா, நீ சொல்லுவியா, நீ வந்து சொல்லு, நீ சொல்லு, செட் பண்றாங்க. எப்படி இருக்கும் யோசிங்க. இன்னைக்கு நமக்கு முன்னால் அப்படி வந்து செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? என்னையா
ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்காங்க. ஆளை செட் பண்ணுறாங்களே நமக்கு விரோதமாக பேசுவதற்கு, பொய்யான காரியத்தை சொல்லுவதற்கு. எவ்வளோ பெரிய விபரீதமான காரியம் இல்லை? பொய்யா சொல்லி அவரை எப்படியாவது சிலுவையில் அடிக்க வைக்கணும், எப்படியாவது அவரை கொண்டு வரணும், எப்படியாவது அவரை இல்லாமல் பண்ணிடணும். இன்னைக்கு உங்களை என்னையும் அப்படி ஆக்குவதற்கு நிறைய முயற்சி நடக்குது. நம்முடைய பேரை கெடுக்கிறதுக்கு, நம்ம செய்கிற ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு, நம்ம செய்கிறதான ஸ்தோத்திரம் நல்ல காரியங்களை, குடும்பத்துக்காக செய்கிற காரியங்களை, மற்றவர்களுக்காக செய்கிற காரியங்களை அப்படி கலங்கப்படுத்துவதற்கு பொய்யான காரியங்களை விதைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க உண்டு. அது விபரீதமாக செய்கிறவங்க உண்டு. சகிங்க. ஒரு நாள் உண்மை வெளிப்படல, ஒரு நாள் உண்மை வெளியே வரும்ல. எத்தனை பொய்யை தூக்கி போட்டாலும் உண்மை ஒரு நாள் கட்டாயம் வெளியில் வந்துதான் ஆகும். கர்த்தர் அதை வெளிப்பட பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை பொய்யாய் உங்களை என்னையும் மூடி இருக்குனாலும் நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளியே வரும். உண்மை ஒரு நாள் உங்களை என்னையும் அடையாளப்படுத்தி தான் தீரும். ஏன்னா உண்மைக்கு வேலை உண்டு. உண்மை கட்டாயம் உயிர்த்தெழும். பொய் மடிந்து போகும், உண்மை உயிர்த்தெழும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை இருக்கும்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையாகிய அந்த சத்தியம் நிச்சயமா நம்மை நிலைநாட்டும். கவலைப்படாதீங்க, சகித்து கொள்ளுங்க. விபரீதங்களை உங்கள் வாழ்க்கையில் சகிக்க அவரை நினச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் சிலுவையை சகிக்கக்கூடியவங்களா ஆண்டவர் உங்களை வைப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நானும் சிலுவையை சகித்து கொள்வேன் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சிலுவையை சகித்துக்கொள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் எங்களோடு பேசினத வார்த்தையானது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சகித்து கொள்ளவே முடியாதுன்னு எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் என் ஆண்டவர் உடைத்துட்டு சிலுவையை சகிக்கணும். அவமானத்தை எண்ணக்கூடாது. பாவிகளால் செய்யப்படுகிற விதமான விபரீதங்களை இயேசு எந்த அளவுக்கு சகித்தார் என்பதை நான் நினைத்து என் வாழ்க்கையில் நான் சகித்து வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த துக்கத்தின் நாட்களில் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் சிலுவையை சகிக்கிற நம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. மனம் பதறி பேசவோ, வாக்குவாதம் செய்யவோ, சண்டை பண்ணவோ, சமாதானத்துக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை, தீமைக்கு தீமை செய்யக்கூடிய காரியங்களை செய்யவோ நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் உட்படாமல் சகித்து கொள்ளக்கூடியவங்களா மாற்றுங்க. அதற்கு ஏற்ற கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. என்ன நோக்கத்துக்காக இதை பிரசங்கிக்க பண்ணினீரோ அதற்குரிய கனமும் மகிமையும் துதியும் உமக்கே வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகம் செய்து தொடர்ந்து அவர்கள் பார்த்து ஆஸ்வதிக்கப்பட உற்சாகப்படுத்த அன்பாய் கேட்கிறேன். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாஷுவா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் சாட்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.